அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல் தான் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கைகூட போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறும் இந்த வேலை என்பது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கைகூடுகிறது. அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பகவானின் பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது படுவதால் பல்வேறு வகையில குடும்பத்தில் சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். புது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட சிக்கல்கள் விலகும். எனவே இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அவர் உச்சம் பெறுவதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த மிக சிறப்பான நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அசூர வளர்ச்சியும் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதோடு மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளை இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே குரு பகவானினுடைய இந்த அமைப்பை மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச குரு அதிசாரமாக அமரக்கூடிய இந்த வேளையில் சுமார் அடுத்து வரக்கூடிய 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமோகமாக உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்ப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் போன்றவற்றை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் குரு பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறுகிறாருங்க. அவர் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவுல பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவது இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவுல பலம் பொருந்திய அமைப்பில் விளம்பெறுகிறார் குரு பகவான். அக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதால், பலம் பெற்றிருப்பதால் பல வகையில நன்மை உறுதியாகவே நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்களும் மங்களகரமான சுப நிகழ்வுகளும் இந்த வேளையில் உறுதியாகவே அடுத்தடுத்து நிறைவாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறார். ஏனென்றால் குரு பகவான் நீச்சம் பெற்றிருக்கும் போது வலுவிழப்பார், ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது நிறைந்த நன்மையை கொடுப்பார். அதைவிட உச்சபலம் பெறும் தருணம் என்பது அனைத்திலும் மிக பெரிய அளவிலான ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் தற்போது அமர்ந்திருக்கிறார். நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வுல பெரிய அளவிலான வளர்ச்சி, முன்னேற்றம் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் குரு பகவான் தான். மனித வாழ்வில் நேர்கதியில் தாமதம், சிக்கல், சிரமம் அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவர் என்றால் உறுதியாகவே குரு பகவான் மட்டும்தான். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும். அது மட்டுமல்லாது குரு பகவான் விதமான நன்மையை 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் பெறும்போது அள்ளி கொடுப்பாருங்க. சுகஸ்தானத்தில் இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது பாவகிரக சேர்க்கையாலும் முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவர் இந்த வேளையில் தனித்து வலம் பெறுவதை காட்டிலும் மிக சிறப்பாக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இப்போது சந்திரனுடன் இணைந்து வலம் பெற போகிறார். எனவே இந்த தருணத்தில் பெரும்பாலும் தனித்து இருந்தாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான
சுபகாரியங்களும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும். குரு பகவான் ஜென்மம் அஷ்டமம் போன்ற சாதகமற்ற இடங்களில் அமர்ந்தாலும் கூட குரு பகவான் இந்த வேளையில் தோஷமற்ற அமைப்பில் அதீத பலத்துடன் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நாள் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில், நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தொட்ட காரியம் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த அற்புதமான தருணமாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவேதான் உறுதியாகவே ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல காரியங்கள் தாரதப்ப கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடுகிறது. எனவே தவறவிடாமல் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6 உச்சம் பெற்றிருக்கிறார். குடும்பஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் குடும்பத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சுபகாரியங்கள் தடைதாமதமின்றி சிறப்பாக கைகூடும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக பெரிய அளவில் பூர்த்தியாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தவிதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி வலுவாக நல்ல முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியான சிறப்பான மாறுதல் உண்டு. ஏனென்றால் தொழில் ஸ்தானத்தையும் வலுவாக குரு பகவான் பார்ப்பதால் தொழில், உத்தியோகம், வியாபார ரீதியான பணிகளில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சாதனை படைக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுடைய தாய் வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் இந்த தருணத்தில் விலகும். மாமன் மைத்துனர் வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஆதரவு திருப்திகரமாக அமையும். குறிப்பாக உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். சங்கிலி தொடர்போல் இருந்து கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகளில் நல்ல மாற்றம் உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கும் முடிவு மிகப்பெரிய அளவில் அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பல புதிய திருப்பங்களை அதிரடியாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் உண்டு. இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான சவால் நிறைந்த பணிகளை கூட சிறப்பாக செய்து முடித்து சாதனை புரியக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக நீண்ட நாள் எதிர்பார்த்த நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுகிறது. அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணமாகவும் அமைவதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைகிறது. உங்களுடைய திட்டங்களை மிக நுணுக்கமாக மக்கள் மத்தியில் எடுத்து சென்று மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள கால பைரவர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக நிச்சயமாக உங்களை தேடி வரும்.